வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த ஒயிட் கலர் டாப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்து பண்ண போகிறோம். இது வந்து சென்ட்ரு ஓப்பன் டாப். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து டோயின் ஒன்றா போட்டுக்கலாம், ஜீன்ஸ் போட்டும் போட்டுக்கலாம், லெக்கின் போட்டும் போட்டுக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச்சுங்க. இது பின்னாடி நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சுங்க. இது வந்து 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நல்லா லோ நெக்கு போடுவீங்கன்னா லோவாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். நேற்று ஒரு சுடிதார் போட்டிருந்தேன், எல்லாருமே சூப்பராக இருக்குனீங்க. அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ரெடிமேடில் நம்ம வாங்குறது மாதிரியே இருக்கும், ரொம்ப சூப்பராக. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி தையல் போட்டுருங்க. நம்ம ரெடிமேடில் வாங்குறது வந்து லைனிங் இருக்காதுங்க. லைனிங் போட்டு நம்ம போடுறது வந்து நல்லாயிருக்கும். அதாவது வந்து நல்லா உழைக்கும், ரொம்ப நாளைக்கு வந்து சூப்பராக இருக்கும், சுருங்காது. ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தும் நம்ம கடையில் வாங்குறதுமே தண்ணியில் அலசி போட்டு தைச்சிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எப்போயுமே சுருங்காதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு 2வது தையல் போட்டுடலாம். நமக்கு தையல் நமக்கு தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து முன்கழுத்து கட் பண்ணலாம். முன்கழுத்து வந்து நான் 3 தான் வைக்கிறேன். ஆனால் வந்து நம்ம 4 இன்ச்சு வைக்கலாம், இல்லைன்னா 3 இன்ச்சு வைக்கலாம். 3 இன்ச்சு வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் இறக்கம் வேணும்னா 4 இன்ச்சு கூட வைக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு சைடு வந்து ஓப்பன் வந்து வரும், கீழே நல்லாயிருக்கும் இந்த நெக் டிசைனு. இது போட் நெக் தான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டர் இறங்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுக்கும் போது இந்த மாதிரி போட் நெக் வைக்கிறது வந்து ஷோல்டர் எதுவும் இறங்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சால் போடுற பக்கம் இந்த டிசைன் வராதுங்க, அதாவது சோத்து கை பக்கம் தான் இந்த டிசைன் வரும். இப்போ சென்டர் நான் அடையாளப்படுத்துகிறேன். அதாவது வந்து ஒரு சைடு மட்டும் நான் அடையாளப்படுத்துகிறேங்க. நேராக மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு இலை மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கேன்வாஸ் இருந்தால் கூட வரைஞ்சி அதை அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாங்க. இப்போ சென்டரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நேராக வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நாம் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை இன்ச்சு வேணுமோ அத்தனை இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இது நெக்கு மேலே ஏற்றி தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் நம்ம இறக்கியே வச்சுக்கலாங்க. இப்போ தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கிளாத் வச்சுருக்கேன். லைனிங் கிளாத் வந்து நெக்கிலேருந்து வச்சுக்கோங்க, கீழே கொஞ்சம் தூரம் இருக்காது, நம்ம சும்மா தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுடலாம் கீழேருந்தே. நம்ம அதை மடித்து தைச்சிரும்போது பைப்பிங் வச்சுக்கலாம் அடுத்து. ஏன்னா பைப்பிங் ஃபுல்லாக இது நம்ம லைனிங் வந்து கீழே வரைக்கும்லாம் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. நம்ம கரையிலேருந்து கொடுத்தா போதும். மேலேயும் கீழேயும் கரையை வச்சு எந்தளவு உயரம் வருதோ அந்தளவு கொடுத்தீங்கன்னா போதும். லைனிங் கிளாத்து ஃபுல்லாக கொடுக்கணும்னு இல்லை. இது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி நம்ம தையல் போடும்போது எங்கே இருந்து நம்ம டிசைன் பண்ணணுன்றது வந்து தெரியணும். இப்போ அந்த வளைவு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வளைவுலேயே தைச்சிருங்க. தைச்சிட்டு இந்த பக்கம் நெக்கு தைச்சிடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த வளைவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அங்கங்கே வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். கீழெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. இப்போ பரட்டிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த பக்கம் தையல் போட்டாச்சு. இப்போ இங்கிட்டும் நம்ம தைச்சிடலாம். அந்த வளைவு மேலேயே தைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நெக்கு லோ வேணும்னா 4 இன்ச்சு இல்லைன்னா 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லாவே மேலே ஏற்றி தான் இருக்கும்.
கழுத்துக்கு கீழே 1 இன்ச்சு தான் இறக்கம் இருக்குங்க, ரொம்ப இறக்கம் வராது. இது வந்து நம்ம குனிஞ்சாலும் நமக்கு அசிங்கமாக தெரியாது. 2வது வந்து ஷோல்டர் இறங்குது, பிரேசியர் தெரியுது, ஜிம்மிஸ் தெரியுது, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த நெக்கு வச்சு நம்ம போகிறனால ஃப்ரீயாக இருக்கலாம். எந்த ஒரு நம்ம டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களுக்கு. லோ நெக் வைக்கிறதுனால நமக்கு வந்து ஷோல்டர் இறங்குது, குனிஞ்சா செஞ்சால் சங்கடமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் எதுவுமே இருக்காது. இது இந்த நெக்கு போட்டால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் உங்களுக்கு. இப்போ இங்கிட்டும் தையல் போட்டுடலாம். இது ஜீன் போட்டும் போடலாங்க, லெகின் போட்டும் போடலாம். 2 விதமாக இந்த டாப்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்போ புது மாடல் தான். இது வந்து சைடில் வந்து ஓப்பன் வைக்கிறது வந்து புது மாடல் தாங்க இது. இப்போ வந்து நமக்கு அந்த வளைவும் வந்துடும். ஃபுல்லாக ஒரு தையல் போட்டாச்சு எட்ஜிலேயே. இப்போ இந்த பக்கமும் நம்ம எட்ஜிலே தையல் போட்டலாம். நான் அந்த வளைவு வந்து ரொம்ப கொடுக்கல, சின்னதாக தான் ஒரு இலை ஷேப்பில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அகலமாக கூட போடுவீங்கன்னா கொடுத்துக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ எட்ஜிலே நம்ம கீழே வரைக்கும் தையல் போட்டு போயிடலாம். லைனிங் கிளாத் வந்து இந்த வெளியில் தெரியக்கூடாதுங்க. இந்த கிளாத்தும் அவங்ககிட்ட போயிடக்கூடாது. நம்ம கரெக்டான அளவில் தைக்கணும். இது சுற்றலில் வந்து இந்த மாதிரி வந்துடும். சின்னதாக தான் இந்த ஓப்பன் வரும், ஒரு 1/2 இன்ச் அளவு தான் அகலம் வரும். இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம். இப்போ மேலேருந்து நம்ம தைக்கலாம். தையல் மேலே தையல் போட்டு வாங்க, தள்ளி போட வேணாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கீழே தைச்சிடலாம். இப்போ கீழே வரைக்கும் இந்த கிராஸ் பீஸ் கொண்டு போகணுங்க. கீழ் பகுதி வரைக்கும் நம்ம அந்த இங்கெல்லாம் வந்து ஓப்பன் இருக்கும், அதாவது வந்து பிசிறு இருக்கும். நம்ம வந்து பைப்பிங் வைக்கிறனால அந்த பிசிறெல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. மடித்து தைக்கும் போது இப்படி நம்ம தைக்கிறப்ப சுத்தமாக பிசிறு தெரியாது. மேலே வந்து லைனிங் இருக்குது, நம்ம கொஞ்சம் தூரம் மட்டும் லைனிங் இருக்காது இல்லையா, அதனால நம்ம இப்படி பைப்பிங் பண்ணுறதுனால அந்த பிசிறெல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கீழேருந்து நம்ம மேலே வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வளைவுக்கெலாம் நம்ம வந்து தையல் போட்டுட்டு இப்போ மேலே அந்த நெக்குக்கும் தையல் கொடுத்துடலாம். அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃப்ளிட்ஸ் வரும், அதை கொடுத்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். கார்னர்கிட்ட கரெக்டாக நம்ம அடித்து திருப்பினா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த அந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசிறெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். 2 பக்கமாக பைப்பிங் பண்ணியாச்சு. பைப்பிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோப்பு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அங்கனங்கன்னா தள்ளி நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம அங்கனங்கன்னா ஒன்று வச்சுட்டு இது பாசி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். ஒரு 10-15 பீஸ் வேணும். இப்போ நம்ம கீழே இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் வேணுன்றதை பார்த்துக்கோங்க. நான் கீழே இருந்து அளவு எடுக்கிறேன். கீழே இருந்து 13 இன்ச் வைக்கிறேங்க. இது வந்து 2 பக்கமும் நான் மடித்து விட்ருக்கேன். சிங்கிள் கிளாத்து தான், 2 பக்கமும் 2 ஓரமும் மடித்து விட்டுட்டு நான் வைக்கிறேன். இப்போ இந்த 13 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கு வந்து ரெட்டையாக கொடுக்கணும்னு கிடையாதுங்க. சிங்கிள் பீஸில் வந்து இந்த ஓரமும் அந்த ஓரமும் மடித்து ஓடு தையல் போட்டு விட்டால் போதும். இப்போ நம்ம மேலே வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ அந்த நம்ம வந்து அது ஓவல் சைஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் தைச்சி விட்டிங்கன்னா போதும், மேலே வரைக்கும் தேவையில்லை.
தைச்சி விட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு பீஸும் எடுத்து நம்ம 2 பக்கமும் ஒரே அளவாக பார்த்துட்டு நம்ம கீழேருந்து தைச்சிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே ஒரு பீஸ் வந்து பட்டனுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே தைக்கலாம். அந்த இதில் மட்டும் நம்ம ஒரே ஒரு பட்டன் வச்சுட்டு கீழே ஃபுல்லாக பாசி வச்சுக்கலாம். இப்போ இங்கே கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கயிறு வந்து வச்சுட்டு வரலாம். வச்சுட்டு வரும்போது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டு வச்சுட்டு வாங்க. கால் இன்ச் அளவு மட்டும் பார்த்துக்குங்க. ரொம்ப நெருக்கமாக வேணாம், கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வச்சோன்னா போதும். இது ஒரு டிசைனுக்காக தான். இது வேணாட்டி தர்மாக்கோல் பால் கூட வச்சு பண்ணலாங்க. இல்லை வந்து நம்ம வந்து இந்த ஷோ பட்டன் கடைகளில் விற்கிது, அது வாங்கி கூட தள்ளி தள்ளி நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்மளுடைய விருப்பம் தான், நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி மாற்றிக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் 12 இன்ச்சுக்கு. அது வரைக்கும் மட்டும், ஏன்னா வந்து இது ஒரு சைடுன்றதுனால நமக்கு கொஞ்சம் நீளமாகவே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நெக்கு சின்னது இல்லையா, லோ நெக்குனா கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம், ஒரு 8 இன்ச்சு அந்த மாதிரி வைக்கலாம். நெக்கு நம்ம சின்னதாக பண்ணுறதுனால இது கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த டிசைன் வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் கீழேருந்து நான் தையல் போடுறேங்க. அது ஏன்னா சரியாக நமக்கு வரணுன்றதுக்காக அந்த டிசைன் வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ கீழேருந்து நான் தையல் போடுறேன். ஏன்னா சில நேரம் வந்து ஒன்று ஏற்றி இறக்கி வரும் இல்லையா, அதனால் கீழேருந்து சரியான அளவு வச்சு நான் தையல் போட்டு வரேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடுங்க, இப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீழே ஓப்பன் நம்ம விட்டுட்டோம். இப்போ இன்னொரு தையல் அமுக்கு தையல் போட்டுடலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. ஏன்னா அந்த இதில் பிசுறு தெரியாமல் நமக்கு வரணும் இல்லையா, அதனால் அமுக்கு தையல் போட்டுருங்க. நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணிடுங்க. இந்த தையல் வந்து நம்ம கீழே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் ரிட்டன் வந்துடலாம். இதில் தூக்கி விட்டு அப்படியே தையல் போடுங்க. லைட்டாக தூக்கி விட்டு நம்ம போட்டுட்டு வந்துடலாம். கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பி இங்கிட்டு தையல் போட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம். ரொம்பவும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாசி வச்சிடலாம். பாசி வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரோப் இருக்கு இல்லையா, அது நல்லா மாட்டிட்டு அந்த ரோப்லேருந்து இந்த பக்கம் வந்துடணும். அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு நடு சென்டரில் ஒரு குத்து குத்திடுங்க. அப்போ தான் வந்து அதுவும் அகலாமல் இருக்கும் நமக்கு. அந்த துணியோடு சேர்த்து குத்தி விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், பாசி எல்லாம் வச்சாச்சு. ட்ரெஸ்ஸு முடிஞ்சிச்சு, போட்டு பார்த்துடலாம் பாப்பாவுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேலே மட்டும் கழட்டி மாட்டுற மாதிரி ஒரே ஒரு பட்டன் வச்சுருக்கேன். பாசி வச்சா நிற்காது, அதனால் ஒரு பட்டன் வச்சுருக்கேன். நம்ம அந்த பட்டன் மாட்டலாம், அப்படி இல்லைன்னா அதை கீழே மடக்கி விட்டும் போடலாம். 2 விதமாக அந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணலாங்க. இது ஜீன்ஸுக்கும் போட்டுக்கலாம், லெகினுக்கும் போட்டுக்கலாம். இது
ப்ளாசோ பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம். இது எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் தைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இது எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு.